அவர் எதிர்கட்சியா இருந்தப்ப அவர் ஆளுங்கட்சியா இருந்தப்ப என்ன செயல்பாடுன்னு மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல் தான் சுற்றி சோடு பணியாற்றி கொண்டிருந்தார். எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்த போது உயிருக்கு பயந்து அனைவரும் பூட்டிய வீட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர் தான் உயிரை துச்சமென மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர். அவர் வெள்ள நிவாரண பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. இந்த செம்மப்பாக்கம் ஏரி வந்து நேற்று வந்து திறந்துருக்காங்க. அதில் வந்து செல்வ பெருங்கல் போன தரப்பு ஏரிக்கு வந்தாங்க. எந்த ஒரு தகவல்னு சொன்னாங்க. பார்க்கப்பட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. நிறைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். மக்களை இந்த பெருமழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே இது போன்ற சிறிய சிறிய சம்பவங்கள் பேசி தீர்க்கப்படும்.